கணவனை இழந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க கீர்த்தனாவோட வாழ்க்கையில் நடந்த துயரம் தான் இது. எதிர்பாராத கீழே விழுந்த மகனுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டுல ஜெரினாக்காடு பகுதியை சேர்ந்தவங்க தான் கீர்த்தனா. பட்டதாரியான கீர்த்தனா கம்ப்யூட்டர் ஆபரேட்டராகவுமே பணியாற்றிட்டு வராங்க. இவங்களோட கணவர் ஏற்கனவே புற்றுநோயால இறந்து விட்ட நிலையில இவங்களுக்கு இன்னொரு துயரமுமே நேர்ந்திருக்கு. கடந்த மே 15 தன்னோட வீட்டுல கீர்த்தனா சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 3 வயது மகனான பிளஸ்மின் வந்து விளையாடிட்டு இருந்திருக்கான். தடுமாறி கீழே விழுந்ததுல கொதிக்கிற எண்ணெய் அவன் மேலேயே ஊத்திருச்சு. திடுதிப்புன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ அங்க முறையான சிகிச்சை அளிக்காதனால தனியார் மருத்துவமனைக்குமே கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் மருத்துவர்கள்லாம் பரிசோதனை செஞ்சுட்டு கீர்த்தனா கிட்ட சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 50% மேல தீக்காயம்லாம் ஏற்பட்டுருச்சு. அதனால வீக்கமுமே ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. சோ சீக்கிரமா அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்கை சுவாசம்லாம் கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான பண வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்காடி போய் நின்ன கீர்த்தனாக்கு சமூக வலைதளம் தான் கை கோர்த்திருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்த கீர்த்தனா வீடியோ பதிவு பண்ணி சமூக வலைதளத்துல போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த வீடியோவை பார்த்த அறக்கட்டளை நிறுவனங்கள், சமூக தன்னார்வலர்கள், பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து தங்களால எவ்வளவு நிதியை திரட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி கீர்த்தனா கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த நிதியினால பிளஸ்வினுக்கு அறுவை சிகிச்சையுமே சீரும் சிறப்பா முடிஞ்சது. அதுவும் 43 நாட்கள்லயே அறுவை சிகிச்சை செஞ்சு பிளஸ்வின் வந்து இப்ப ரொம்ப நல்லாவே இருக்கான். பிளஸ்வினோட உயிரை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ண அறக்கட்டளை நிறுவனங்கள், சமூக தன்னார்வலர்கள், பொதுமக்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே கீர்த்தனா ரொம்ப மன்றாடி நன்றியை சொல்லியிருக்காங்க. சமூக வலைதளத்துல நிறைய தீமைகளும் இருக்கு, நிறைய நன்மைகளும் இருக்கு. அத நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுலதான் விஷயமே இருக்கு. உங்களால முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவங்களுக்கு உதவியை செய்யுங்க. அதுவும் சமூக வலைதளத்தால செய்யுங்க.